நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 9 வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஏ விலகுவாரு, பி இணைவாரு, பி இணைவாரு, ஏ விலகுவாரு. என்னங்க புரியலையே? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. டிஎன்பிஎஸ்சி கணித தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? A can finish a work in 18 days. B can do the same work in 15 days. B worked for 10 days and left the job. In how many days A alone can finish the remaining work? அதாவது A என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வர். சரி, B அந்த வேலையை 10 நாட்களில் செய்துவிட்டு விலகிறார் எனில் A மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன செய்யறாராம்? ஏ அப்படிங்கிறான்னு 18 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாராங்க. சரி, முடிக்கட்டும். அதாவது 18 நாள்ல ஒரு வேலையை செய்த மாதிரி அவருக்கு திறமை இருக்குதான். 18 நாள்ல முடிப்பாராம். சரி, பி அப்படிங்கிறவரு 15 நாள்ல முடிப்பாராம். 15 நாள்ல ஒரு வேலையை முடிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? பிக்கு இருக்கு. ஆனா என்ன செய்யறாரு அப்படின்னா பி என்ன 10 நாள்ல வேலையை முடிச்சு போட்டு கிளம்பி போடுறாருங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏ மட்டும்தான் தனியா இருந்து அந்த வேலையை பாக்குறாரு. அப்போ எத்தனை நாள்ல ஏ அந்த வேலையை முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏ அப்படிங்கிறவர் 18 நாள்ல ஒரு வேலையை முடிக்கக்கூடிய திறமை உடையவரா இருக்காரு. எப்பவுமே இப்படி திறமையே கொடுத்துருக்கக்கூடிய நாட்களை டிவைடுக்கு கீழே போட்டுறணும். சரிப்பா, ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. முதல்ல ஏ எத்தனை நாள் முடிப்பாரு? திறமை கொண்டவர். 18 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிற திறமை கொண்டவர். சரி, பி 15 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிற திறமை கொண்டவர். சரி, ஆனா பி எத்தனை நாள் தான் வேலை பார்க்காரு? 10 நாள் தான் வேலை பார்க்காரு. 15 நாள் வேலை பார்க்க முடிஞ்சாலும் 10 நாள் தான் வேலை பார்க்காருப்பா. சரி, மிச்சமுள்ள வேலையை ஏ மட்டும் தான் செய்யறாரு. சரி, அந்த மிச்சமுள்ள வேலை எத்தனை நாள் ஏ செய்யறாருன்னு தெரியல, எத்தனை நாளும் தெரியல. அதனால ஏக்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது 18 நாளுக்கு மேல இருக்கக்கூடிய ஏ இருக்கக்கூடிய இடத்துல மேல நம்ம எக்ஸ் போட்டுக்கிட்டு அவ்வளவுதான்ப்பா. இதை ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி போட்டுக்கிட்டு சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் அவ்வளவுதான். படிடுவோமா? சரி, 18க்கும் 15க்கும் முதல்ல எல்சிஎம் எடுத்துருவோங்க. எல்சிஎம்மா? ஆமாப்பா. சரி வாங்க எடுத்துருவோம். 18, 15 எல்சிஎம் போட்டோம்னா முதல்ல 3 வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிக்கிடுவோம். 6 3 18, 5 3 15, மிச்சம் 6, 1 6 6, 5 அப்படி போட்டுக்கோங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 3 × 6 18, 18 × 5 90. 18க்கும் 15க்கும் உள்ள எல்சிஎம் 90. சரி, கீழே போட்டுக்கிடுவோம். கீழே 90 போட்டாச்சா? சரிப்பா, இருக்கட்டும். 18 கூட எத்தனை பேருக்குன்னா 90 வரும்? 5 பேருக்குன்னா 90 வரும். அப்போ மேல 5ஆல பெருகணும். அவ்வளவுதாங்க. 15 கூட எத்தனை பேருக்குன்னா 90 வரும்? 6 பேருக்குன்னா 90 வரும். அப்போ மேல இருக்கக்கூடிய இந்த 10 கூட 6 பெருகிங்க. அவ்வளவுதான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸ் இன்ட்டு, அதாவது எக்ஸையும் 5ஐயும் பெருக்கணும். அப்போ 5x அப்படின்னு சொல்லிட்டு வரும். 10ஐயும் 6ஐயும் பெருக்கணும். 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈக்குவல் டு 1. சரி, அப்போ 5 × x அப்படி இந்த சைடு இருக்கட்டும். இந்த 90 + 60 அப்படி போட்டுக்கோங்களேன். சரி, இருக்கட்டுமே. அப்போ 90 வலது பக்கம் போவையில் இன்ட்டு 90 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 5x இடது பக்கம் இருக்கட்டும். 60ஐயும் வலது பக்கம் கொண்டு வந்துடுவோம். 90 - 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். x இடது பக்கம் இருக்கட்டும். 90ல இருந்து 60 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த 5 வலது பக்கம் வர டிவைடு 5 டிவைடட் பை 5 பை 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 4 5 5, 6 5 30. 6 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த சம் பேரலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 person A and B are engaged in a work. A can do a piece of work in 12 days. B can do the same work in 20 days. They work together for 3 days and then A goes away. In how many days will B finish the work? அதாவது A மற்றும் B இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். A 12 நாட்கள் அவ்வேலையை முடிக்க முடியும். அதாவது 12 நாட்கள் அப்படிங்கிறது A ஓட திறமை. 12 நாள்ல முடிக்க முடிஞ்சிடும். பி ஆனவர் அதே வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும். ஏ பி இருவரும் சேர்ந்து 3 நாட்களில் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல அப்படி எழுதிக்கணும். ஏ ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கக்கூடிய திறமை உடையவராம்ப்பா. சரி, இருக்கட்டும். பி அதே வேலையை 20 நாள்ல முடிப்பாராம்.
அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் அதாவது 2 பேரும் சேர்ந்து செஞ்சா 3 நாள்ல அந்த வேலையை ஒண்ணா முடிக்கிறாங்களாம். ஒற்றுமையா 3 நாளா சேர்ந்து முடிக்கிறாங்களாங்க. சரி, ஏயும் பியும் முதல்ல 3 நாள்ல அந்த வேலையை சேர்ந்து முடிக்கிறாங்களாம். அதுக்கடுத்து ஏ டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாருங்க. மிச்சம் இருக்க வேலையை பி தான் செய்கிறாராம். சரி, அந்த மிச்சம் இருக்க வேலை எத்தனை நாள் இன்னும் அந்த வேலை செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, எழுதிக்கலாமா? முதல்ல ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு பி ஏ எத்தனை நாளில் முடிக்கக்கூடிய திறமை உடையவர்? 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கக்கூடிய திறமை உடையவர். அதனால டிவைடு கீழே 12ன்னு போட்டுக்கோங்க. சரி, பி எத்தனை நாளில் முடிக்கக்கூடிய திறமை உடையவர்? 20 நாளில் முடிக்கக்கூடிய திறமை உடையவர். டிவைடு கீழே 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து 3 நாளில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்காங்க. 3 நாள் வேலை பார்க்காங்க. அப்போ ஏயும் 3 நாள் வேலை பார்க்காரு, பியும் 3 நாள் வேலை பார்க்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருதான், ஏ மட்டும் வேலை பார்க்காம விட்டு ஓடிடுறாரு. அதனால பி தான் மிச்ச வேலையை பார்க்குறாரு. 3 நாளும் செஞ்சுட்டு மிச்ச வேலையும் பார்க்குறாரு. அந்த மிச்சம் எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியலை. அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஆன்சர். அவ்வளோதான். அதாவது நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரி, வாங்க கண்டுபிடிச்சிடலாம். கீழே 12க்கும் 20க்கும் முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாங்க. எல்சிஎம் எடுத்து பார்ப்போமா? 12 20. சரி, போட்டாச்சு. 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுவோமே. 6 2 12, 10 2 20. மிச்சம் திரும்ப 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுவோமா? 3 2 6, I 2 10. இது எல்லாத்தையும் பெருக்கிடுவோமா? பெருக்குனா எல்சிஎம் கிடைச்சிருமா? 2 4. 4 × 3 12. 12 × 5 60. அதாவது 12க்கும் 20க்கும் உள்ள எல்சிஎம் 60ங்க. சரி, அப்போ கீழே போட்டுருவோம். 12ம் 20ஓட எல்சிஎம் என்னது? 60. அப்போ 12 கூட எத்தனை பேருக்குன்னா 60 வரும்? 5 பேருக்குன்னா 60 வரும். அப்போ மேலே இருக்கக்கூடிய 3 கூட 5 பெருக்குங்க. அவ்வளோதான். அப்போ 20 கூட எத்தனை பேருக்குன்னா 60 வரும்? 3 பேருக்குன்னா 60 வரும். மேலே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கூட 3 பெருக்கிங்க. அவ்வளோதான். அப்போ 3 × 5 15 ப்ளஸ்ஸு 3 × 3 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டுப்பா. ஈக்குவல் டு 1. சரி, அப்போ 15 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3 ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 3 கூடையும் இந்த எக்ஸு கூடையும் பெருகணுங்க. சரி, பெருக்கலாம். 3 × 3 எத்தனை? 9. 9. அப்போ இந்த எக்ஸு கூட திரும்ப 3 பெருக்கணும் அப்படின்னா 3x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, இருக்கட்டும். இந்த 60 வலது பக்கம் கொண்டு போயிடலாமா? சரிப்பா, போயிட்டு வாப்பா. அப்போ 9ஐயும் 15ஐயும் 9ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அப்போ 3x மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருக்கட்டும். இந்த சைடு எழுதுறேன். 3x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 60 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. 24, இது 60. 24 வலது பக்கம் வரையில -24 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அது 4 24 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ எக்ஸ் இடது பக்கம் இருக்கட்டும். 60ஐயும் 24ஐயும் 60ல் இருந்து 24 கழிச்சோம் அப்படின்னா 36 வரும். இந்த 3 வலது பக்கம் வரையில பை 3, அதாவது டிவைடுக்கு போயிடும். சரி, இப்போ கேன்சல் பண்ணிடுவோமா? 1 3 3, 1 3 3, 6 × 3 சாரி 3 × 2 6. அப்போ இங்கிட்ட 2 போட்டுக்கலாம். 12. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. எவ்வளோ ஈஸியான கணக்கு பாருங்க. கொஸ்டின் புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க, டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணிடலாம். Deepa and Arun can do a piece of work in 20 days and 30 days respectively. They work together and Deepa leaves 5 days before the work is finished. Arun finished the remaining work alone. In how many days is the total work finished? அதாவது தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் மற்றும் 30 நாட்கள் செய்து முடிப்பர். அவர்கள் இருவரும் இணைந்து வேலையை செய்ய தொடங்கினர். தீபா வேலை இதற்கு 5 நாட்கள் முன்னதாகவே நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 ஏஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எப்படி எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? தீபா ஒரு வேலையை, அதாவது நான் தீபாவை ஏன்னு வச்சுக்கிட்டுமா? சரி, தீபா ஏன்னு வச்சுக்கிட்டாங்க. தீபா ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கக்கூடிய திறமை உள்ளவங்களாம்? 20 நாளில் முடிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. அப்புறம் அருண் ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கக்கூடிய திறமை உடையவர்? 30 நாளில் முடிக்கக்கூடிய திறமை உடையவர். சரிப்பா, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? 2 பேரும் இணைஞ்சு வேலை பார்த்துருக்காங்க. அது ஒரு வேலையை 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தீபா 5 நாள் முடிந்ததுக்கு முன்னாடியே, அந்த வேலை முடிந்ததுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே தீபா டாட்டா சொல்லிடுறாங்க. சரி, போயிட்டு வாங்கப்பா தீபா அப்படின்னு சொல்லிட்டு அருண் தனியாகவே 5 நாளையும் வேலை பார்க்காருங்க.
சரி அருண் ரொம்ப நல்லவர், எனில் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம போடக்கூடியதுதான். ஏ பிளஸ் பி அப்படி போட்டுக்கோங்க. ஏ அதாவது தீபா எத்தனை நாள்ல ஒரு வேலையை முடிக்கக்கூடிய திறமை உடையவங்க? 20 நாள்ல முடிக்கக்கூடிய திறமை உடையவங்க. திறமையை கீழே போடணும், டிவைடு கீழே திறமையை போட்டாச்சு. அதுக்கடுத்து பி அதாவது அருண் 30 நாள்ல முடிக்கக்கூடிய திறமை உடையவர், டிவைடட் பை 30 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். சரிங்க இருக்கட்டும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை 2 பேரும் சேர்ந்து பண்றாங்களாம் ஒரு வேலையை. ஆனா அது எத்தனை நாள்ல முடியும், அந்த அந்த கணக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கலாங்க. ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வேலை என்னன்னே நம்மளுக்கு தெரியல. அதனால 2 பக்கமும் 2 பேரும் சேர்ந்து தானே தொடங்குறாங்க. ஏயும் சேர்ந்து தொடங்குறாரு, பியும் சேர்ந்து தொடங்குறாரு. அதனால என்ன வேலைன்னு நம்மளுக்கு தெரியாததுனால அவங்க கொடுத்துருக்கதை அப்படி இதுல போடுதவங்க. அதனால இந்த 20க்கு மேலே ஒரு எக்ஸ்ன்னு போட்டுக்கிடுவோம், 30க்கு மேலே ஒரு எக்ஸ்ன்னு போட்டுக்கிடுவோம். சரி இருக்கட்டும். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கையில தீபா என்ன செய்தாங்களாம், 5 நாளைக்கு முன்னதாகவே போயிருந்தாங்க. தீபா என்ன செய்தாங்க, 5 நாளைக்கு முன்னதாவே அந்த வேலையில இருந்து போயிருந்தாங்க. இவ்வளோதான். இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்படி நம்ம நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஈக்குவல் டு 1ன்னு போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ எக்ஸ் 20க்கும் 30க்கும் முதல்ல எல்சிஎம் எடுத்துருவோமே. எல்சிஎம் நான் எத்தனை தடவைங்க எடுக்க, நீங்க ஜீனியஸு, நீங்களாம் போட்டுருவீங்க. சரி 20க்கும் 30க்கும் உள்ள எல்சிஎம் மதிப்பை மட்டும் சொல்லியிருந்தேன். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60. சரி 20 கூட எத்தனை பேருக்குன்னா 60 வரும், 3 பேருக்குன்னா 60 வரும். அப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ கூட 3 பெருக்கணும். 30 கூட எத்தனை பேருக்குன்னா 60 வரும், 2 பேருக்குன்னா 60 வரும். மேல இருக்கக்கூடிய வேல்யூ கூட 2 பெருக்கிடுவோம். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் ஈக்குவல் டு 1. சரி இருக்கட்டும்ப்பா. அப்போ இந்த 3 இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3 இந்த 5 கூட மல்டிப்ளை பண்ணிடுவோமா. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 5 எத்தனை 15. அப்போ 15 அப்படி போட்டுக்கோங்கப்பா. பிளஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் ஈக்குவல் டு இந்த 60 வலது பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ 1 இன்ட்டு 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி இருக்கட்டும். அப்போ 3x 2x கூட்டிடுவோம். கூட்டினா எத்தனை 5x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 15 மட்டும் அதாவது எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூவையும் வலது பக்கம் கொண்டு போகக்கூடியது தான் நம்மளோட மெயின் குறிக்கோள். சரி அப்போ இந்த 15 60 பக்கத்தில் கொண்டு போயிடுவோமா. 60 மைனஸ் 15 வலது பக்கம் போவேல ப்ளஸ் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி இருக்கட்டும். எக்ஸ் ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 15 எத்தனை 75 டிவைடட் பை 5 வலது பக்கம் வரையில பை 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓர் 5 5 மிச்சம் 2 5 25 இருக்கும். 5 இன்ட்டு 5 25. அப்போ 15 எக்ஸ் ஈக்குவல் டு 15 வருது. இருக்குதான்னு பார்ப்போமா. இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நல்ல மேல உள்ள சம்க்கும் கீழே உள்ள சம்க்கும் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. எத்தனை நாளுன்னு கொடுக்கல, ஆனா 2 பேரும் வேலையை தொடங்கிட்டாங்க. அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அவங்க அதுக்கு அடுத்து தீபா என்ன செஞ்சுட்டாங்க, 5 நாள்ல வேலையை விட்டு போனதுனால -5 விட்டுட்டு போனதுனால -5. மேல பாருங்க 3 நாளை இணைஞ்சு வேலை பார்க்காங்க. அவங்க மேல ஆனா கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல விட்டுட்டு போனதை பத்தி கொடுக்கல. 3 நாள் சேர்ந்து செய்யறாங்க, கூடுதலை பத்தி கொடுத்துட்டாங்க. அதனால 3 பிளஸ் எக்ஸ்ன்னு போடுதோம். இங்க வேலை நாட்களை பத்தியே கொடுக்கல. எக்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அவங்க விலகி சென்றதை கொடுத்துருக்கிறதுனால -5ன்னு சொல்லி போட்டு சால்வ் பண்ணி கொண்டு வந்து ஆன்சரை பக்காவா கொண்டு வந்துட்டோம். கொஸ்டினை நல்லா வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இதுவும் முக்கியமான கேள்வி. A, B and C can do a piece of work in 36, 54 and 72 days respectively. சரி. They started the work but A left 8 days before the completion of work, while B left 12 days before the completion. The number of days for which C worked. அதாவது A, B, C மற்றும் என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையே 36, 54, 72 நாட்களில் முடிப்பர். இதில் A என்பவர் வேலையை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகின்னு வந்துருச்சுனாலே மைனஸ் வந்துடும் அப்படிங்கிறது முன்னாடியே உங்க கண்ணு முன்னாடி வந்துடணும். கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஏ ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்காரு? 36 நாள்ல முடிக்காரு. அதாவது 36 நாள்ல முடிக்கக்கூடிய திறமை கொண்டவரு. சரி. பி ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கக்கூடிய திறமை கொண்டவரு? 54 நாள்ல. சரி. சி அப்படிங்கிறவரு 72 நாள்ல ஒரு வேலையை முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாம். சரி. 3 பேரோட பெருமைகளையும் எழுதியாச்சுப்பா. என்ன செய்யறாராம் முதல்ல? அப்போ 3 பேரை கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க 3 பேர்த்தையும். ஈக்குவல் டு ஏ என்ன செய்தாராம்? அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கையில இதில் ஏ என்பவர் ஒரு வேலை ஆனால் அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னுலாம் தெரியாது. சரி முதல்ல திறமையை எழுதிக்கிடுவோமே, அதை முடிக்கலையே முதல்ல ஏ என்பவர் 36 நாளில் முடிக்கக்கூடிய திறமை கொண்டவர், பி அப்படிங்கிறவர் 54 நாளில் முடிக்கக்கூடிய திறமை கொண்டவர், சி அப்படிங்கிறவர் 72 நாளில் முடிக்கக்கூடிய திறமை கொண்டவர். என்ன சொல்லுதாங்க நல்லா கவனிங்க. ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. சரிங்களா? 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு போட்டுக்கிடுவோம். என்ன செஞ்சுட்டாராம்? பி அப்படிங்கிறவர் விலகிட்டாராம். எத்தனை நாளைக்கு முன்பாகவே? 8 நாளைக்கு முன்பாகவே பி விலகிட்டாராம். அப்போ ஏ பக்கத்துல -8 விலகுறதுனால -8 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரி, பி என்பவர் எத்தனை நாள விலகிட்டாராம்? 12 நாள்ல விலகிட்டாராம்ப்பா. ஆனா சி மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, ஈக்குவல் டு 1ன்னு போட்டு சால்வ் பண்ணா ஆன்சர். சரி பண்ணிடுவோமா? முதல்ல 36, 54, 72 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம்ப்பா. முதல்ல எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36, 54, 72 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 216 அப்படின்னு சொல்லிட்டு வருது எல்சிஎம். சரி, 216 கீழே அப்படி போட்டுக்கிடுவோம். சரி, 36 கூட எத்தனை பேருக்குனா 214 வரும்? 6 பேருக்குனா 216 வரும். 54 கூட எத்தனை பேருக்குனா 216 வரும்? 4 பேருக்குனா 214 வரும், 16 வரும். 72 கூட எத்தனை பேருக்குனா 216 வரும், 3 பேருக்குனா வந்துடும். சரி, இப்போ பெருக்கிடலாமா? 6 × x - 8 ப்ளஸ் 4 × x - 12 ப்ளஸ் 3 × x இருக்கட்டும் ஈக்குவல் டு 1. 6 × x 6 × 8 48 ப்ளஸ் 4 × x 12 × 4 48 ப்ளஸ் 3x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 216 வலது பக்கம் கொண்டு வந்துடுவோம். இன்ட்டு 216 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ 6x 4x 3x எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா? 6 + 4 10 10 + 3 13 13x. சரி இருக்கட்டும். அப்போ மைனஸ் நல்லா பாருங்க, -48 -48 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே வேல்யூ வந்து மாறல. அதாவது இங்கிட்டும் மைனஸ் தான் இருக்கு, இங்கிட்டும் மைனஸ் தான் இருக்கு. அப்போ வேல்யூ மாறாம இருந்துச்சுனாலே நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் பிளஸ் இருந்தாலும் 48 பக்கத்துல ரெண்டு பக்கம் பிளஸ் இருந்தாலும் பிளஸ் தான் பண்ணணும். 48 பக்கத்துல ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்துச்சுனாலும் பிளஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்கப்பா. சரி, 48ஐயும் கூட்டுனா எத்தனை வரும்? 96 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா நம்ம கூட்டி இருந்தாலும் அங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் போடணும். ஈக்குவல் டு 216. இப்போ எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு வரணும். சரி, உங்களுக்கு புரியுறதுக்காண்டி முதல்ல நான் ஸ்டெப்பாக செய்கிறேங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டப்புன்னு போட்டு போயிடலாம். 216 -96 வலது பக்கம் போயில +96 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 216 + 96ஓட மதிப்பு 312 டிவைடட் பை 13 வலது பக்கம் கொண்டு போயிடுவோம். சரி, இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? ஓர் 13 13 24 13 312 24 நாட்கள் சி மட்டும் தனியாக வேலை பார்த்துருக்காருங்க. ரொம்ப பாவம். சரி, ஆப்ஷனில் குடிச்சிருவோம் ஆன்சரை. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. கடைசியாக உள்ள கணக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கணக்கு. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? A can do a piece of work in 80 days. He works at it for 10 days and then B alone finishes the remaining work in 42 days. In how much time will A and B together finish the work? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை A என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீத வேலையை B என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார். ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
நல்ல கொஸ்டினை கவனிங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டான கேள்வி. கொஸ்டினை கவனிங்க. ஏ ஒரு வேலையை 80 நாட்கள் செய்து முடிப்பார். அதாவது அவரோட திறமையை கொடுத்துட்டாங்க. ஏக்கு வந்து 80 நாள்ல ஒரு வேலையை முடிக்கக்கூடிய திறமை வந்து இருக்கு. ஆனா அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீத வேலையை பி செய்கிறார். 10 நாள் 80 நாள் வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கு. ஆனா நான் பார்க்க மாட்டேன்ப்பா, 10 நாள் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு 10 நாள் மட்டும் பார்த்துட்டு ஐயா சும்மா இருக்கிறாரு. மிச்ச வேலையை பி பார்க்குறாரு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பியோட திறமையை கொடுக்கல. எத்தனை நாள் 2 பேரும் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பர்? 2 பேரும் சேர்ந்து செய்ய அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்மளுக்கு பியோட திறமை முதல்ல தெரியணும். திறமை தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் அவங்க எத்தனை நாள்ல சேர்ந்து வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். முதல்ல பியோட திறமையை கண்டுபிடிக்க போறது தான் நம்மளோட வேலை. சரி வாங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? A+B அப்படி போட்டுக்கோங்கப்பா. அதாவது ஏ என்பவர் ஒருவேளை 80 நாள்ல முடிக்கக்கூடிய திறமை உடையவர். ஆனா 10 நாள்ல தான் முடிச்சிருக்காரு. சரி கீழே அவரோட திறமையை போட்டாச்சு, மேல அவர் முடிச்ச வேலையை போட்டாச்சு. பிளஸ் பி என்பவர் 42 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு. ஆனா அவர் திறமை என்னன்னு தெரியல. அதனால அதை பி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சுக்கிடுவோம். ஈக்குவல் டு 1 1க்கு ஈக்குவல் பண்ணிட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுங்க. சரி என்ன பண்ணுறது? முதல்ல இங்கே வந்து அடிக்க முடியுமா? மேலேயும் கீழே அடிக்க முடியுமா? அப்போ அடிச்சிடலாமா? மேலே ஒரு சைவர் கீழே ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 42 டிவைடட் பி மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். 1/8 வலது பக்கம் கொண்டு வந்துருங்க. -1/8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துருவோமா? எடுத்தோம் அப்படின்னா கீழே 8 இருக்கும். அப்போ மேலே 1 கூட எத்தனை பேருக்குனா 8 வரும்? 8 பெருக்குனா 8 வரும். 8 கூட எத்தனை பெருக்குனா 8 வரும்? 1 பெருக்குனா 8 வரும். அவ்வளோதான். அப்போ 8 - 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 7 டிவைடட் பை 8. அதாவது பி சாரிங்க, நல்லா பாருங்க. 42 டிவைடட் பை பி. அதுதான் சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். 42 டிவைடட் பை பி ஈக்குவல் டு 7 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. பியை மட்டும் தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். அப்போ தான் பி எத்தனை நாளில் திறமையை கொண்டு வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியும். அப்போ 42 இங்கிட்டே இருக்கட்டும். இந்த 7/8 இடது பக்கம் கொண்டு வரையில் 8/7 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி இருக்கட்டும். அப்போ பி வலது பக்கம் போவையில் இன்டூ பி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இதை இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். இந்த 2 மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு வந்திருக்கேன். வேற ஒன்றுமே பண்ணலங்க. நீங்கள் எல்லாரும் ஜீனியஸ் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. 4 7 7 6 7 42 6 × 8 48. அதாவது பி என்பவர் 48 நாளில் ஒரு வேலையை முடிக்கும் திறமை கொண்டவர். ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க. எத்தனை நாளில் முடிப்பாராம்? ஏ 80 நாளில் முடிப்பாராம். சரி இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நல்ல கவனிங்க. அவ்வேலையை இருவரும் அவர்கள் ஏயும் பியும் வேலை செய்து அவ்வேலையை 2 பேரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி 2 மதிப்பு ஏ பி அப்படின்னு சொல்லி ஒரு 2 மதிப்பு நம்மளுக்கு 2 பேரோட வேலை காலங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 பேரும் சேர்ந்து எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்னது அப்படின்னா, இது பேரே சேர்த்து விடுற ஷார்ட்கட். அதாவது ஏயையும் பியையும் சேர்த்து விட போறோம். சேர்த்து விடுறதுக்கு ஷார்ட்கட் என்னது அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். அதுதான் ஷார்ட்கட். அதாவது ஏயையும் பியையும் சேர்த்து விட போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை பற்றின ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த ஏபி அப்படின்னு பக்கத்தில் 80 48 இருக்கு இல்லையா? இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு 80 நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவேன். ஒய்யை 48 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவேன். இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர். அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 80 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 48 போடுங்க. கீழே எக்ஸுக்கு பதிலாக 80 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 48. 80 × 48 மேலே அப்படி இருக்கட்டும். கீழே 80ஐ 48ஐயும் கூட்டணும் அப்படின்னா 128. சரி இப்போ இதெல்லாம் அடிக்க முடியுமா? அதெல்லாம் அடிச்சிருவோமா? 2 4 4 2 8 6 2 12 4 2 8. சரி 1 2 2 2 4 3 2 6 2 4 6 2 12 1 2 2 மிச்சம் 1 6 2 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
3 × 2 6, 8 × 2 சரி, ஓர் 8 8, ஓர் 8 8, ஒரு 0 இருக்கு. அப்போ 10 × 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 10 × 3 30. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த பார்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்றீங்கிறதுல தாங்க இருக்கு. கொஸ்டினை புரிஞ்சு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எதெல்லாம் வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா திருத்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.